எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது நியூ இயர் பிறந்ததுக்கப்புறம் என்னோட முதல் வீடியோ இதுதான். இல்லையா, நீ ஏதாச்சும் சொல்லணும் மாதிரியா ஆண்டி அங்கிளுக்கு? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க ஃபோன் பார்த்து சொல்லு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். சிலதை ஃபாலோ பண்ண மாட்டோம், சிலதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வண்டி ஓட்டும் போது ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் எல்லோரும் ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஸோ 2024 யாரெல்லாம் அதுக்கு ஒரு ஹேபிட்டோ அடிக்ஷனாகவோ இருக்கீங்களோ, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வண்டி ஓட்டும் போது. ஸோ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் பார்த்தோம். கோயில்பட்டியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது, அது என்ன ஹைவேங்க, நம்ம ஒரு ஆள் திருச்சி பக்கத்தில் ஹைவேல நாங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி, நாங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு முன்னாடி 2 பேர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 வயசுக்குள்ளே 2 பேர் வண்டி ஓட்டிட்டு 2 வீலர் சைடில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்டன்ஸில் நாங்கள் பார்க்குறோம். பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஆள் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கார் போல். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ரோடை எட்டி பார்க்குறன்ற பேரில் இப்படி எட்டி பார்க்குறது, ஓட்டுறவருக்கு ரைட் சைடில் எட்டி பார்க்குறாரு, ரோட்டை பார்க்குறாரு, கீழே தரையை பார்க்குற மாதிரி எட்டி பார்க்குறாரு. ஸோ நாங்கள் ஏதோ பார்க்குறாரு போல் நினச்சிட்ருக்கோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நாங்கள் எங்களோட கார் அவங்கள மூவ் ஆகுது, அந்த 2 வீலரை நாங்கள் மூவ் பண்ணுறோம். அந்த ஆள் அந்த பைக்லேருந்து கீழே விழுந்துட்டார். ஸோ பார்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சிருக்காங்க. அதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, எங்கள் கார் தான் அதுக்கு முன்னாடி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் நல்லா தான் இருக்கார், நல்லா தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வண்டியில் போகும்போது, வண்டி ஓட்டும் போது பாதிப்பு உங்களையும் சார்ந்திருக்கு. பக்கத்தில் போகிறவங்களுக்கும் அது வந்து பிரச்சனையை உண்டாக்கிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்காக வீட்டில் வந்து காத்துட்ருக்காங்க. ஒய்ஃபு, குழந்தைங்க, அம்மா, அப்பான்னு எல்லாரும் வீட்டில் காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வேகமாக ஓட்டாமல், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டெல்லாம் வண்டி ஓட்டாமல், இந்த 2024 எல்லோரும் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. இது என்னோட ஒரு என்ன சொல்லலாங்க, என்னோட ரிக்வஸ்ட். இது என்னோட ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.